வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதி திமுக வேட்பாளர் துரைமுருகன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். திருவலம் பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட துரைமுருகனுக்கு பொதுமக்கள் மற்றும் பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது பேசிய அவர், மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததும் முதியோர் ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று உறுதியளித்தார். 100 நாள் வேலை திட்டம் கிராமப்புற மக்களுக்கு மிகவும் தேவையானது என்று குறிப்பிட்ட அவர், தேர்தல் முடிந்து ஆட்சி அமைந்தவுடன் அமைச்சரவையில் முதல் தீர்மானமாக இத்திட்டத்தை விரிவுபடுத்தி தடையின்றி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். 8ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளிகளில் காலை உணவு வழங்கும் திட்டத்தை வலுப்படுத்தப் போவதாகவும் குறிப்பிட்டார். கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள், ரேஷன் கட்டிடம், நவீன உடற்பயிற்சி கூடம் அமைத்து தரப்படும் என்றும் உறுதியளித்தார். காலை 5 மணிக்கு எழுந்து எங்கள் அண்ணனோட போய் கொஞ்சம் தண்ணி கட்டிக்கிட்டு அந்த காவா தண்ணியிலே குடிச்சிட்டு ஓடுன்னு ஹைஸ்கூலுக்கு வந்து படிச்சுட்டு மறுபடியும் சாயந்தரம் போய் சேர்ந்தவன் தான் இந்த துறைமுருகன். ஆனால் அந்த வட்டாரத்திலேயே நான் ஒருத்தன் தான் இந்த சமுதாயத்திலிருந்து படித்து வந்துடுவேன். அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அதுக்கு பிறகு அப்படியே வளர்ந்து கட்சியில் போய் அண்ணா வளர்ந்து அப்படியே வந்துட்டேன். நான் இப்போ எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரே நான் தான். 2.5 கோடி பேர் இருக்கோம், நான் தான் பொதுச் செயலாளர் இருக்கேன். அவ்வளோ பெரிய பொறுப்புக்கு இனிமேல் எழுதி வச்சுங்க. இனிமேல் எனக்கு பிறகு எந்த காலத்திலும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் யாரும் அங்கே பொதுச் செயலாளராக வர முடியாது. அதைத்தான் இந்த துறைமுருகன் பிடித்து இருக்கிறான்.